உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. சிவாய நம. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, முக்கியமான தலைப்பு. எப்பொழுதுமே ஒரு 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை 30-36 மாதங்களுக்கு ஒரு வாட்டி வான் மண்டலத்திலே ஒரு அதிசயம் நிகழும். அது என்ன? கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமைவது. இப்போது அறிவியல் வளர்ந்து போச்சு, சயின்ஸ் வளர்ந்து போச்சு. இப்போ நிறைய டிவிகளில், தொலைக்காட்சிகளில், செய்தி சேனல்களில் கூட இஸ்ரோ மூலமாகவோ அல்லது வானிலை ஆராய்ச்சி மூலமாகவோ அதை எடுத்து காமிக்கிறாங்க. இத்தனை கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வருது, டெலஸ்கோப்பில் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் 4, 6, 10, 10, 3 போச்சுன்னா மீதி 7 அப்படின்னு கணக்கு போட்டு நம்முடைய ரிஷிகள், நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய ஜோதிட வல்லுநர்கள், நம்முடைய தாத்தா பாட்டி என்ன செஞ்சுருக்காங்க? இந்த பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டு இத்தனாம் தேதி, இத்தனை நாள், இத்தனை நிமிஷம் இந்த கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் வரும்னு போன வருஷமே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. இதுதான் தலைப்பு. வான்மண்டலத்தில் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. 36 மாதங்களுக்கு பிறகு 6 கிரகங்கள் நீர் ராசியில் வைகுண்டத்தை நோக்கிய பயணம். 6 கிரகம் ஒரே ராசியில், மீன ராசியில் சேர்கிறார்கள். 6 கிரகம் மீன ராசியில் சேரும்போது மோட்ச ராசி மண்டலம். மீனராசி என்ன மண்டலங்க? 12வது வீடு, மோட்ச ராசி மண்டலம். பெருமாள் குடியிருக்கக்கூடிய வீடு, குருவுடைய வீடு. வைகுண்ட பெருமாள், ஆதிகேசவ பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள் நீர் ராசி அது. அப்போ நீரிலே ஆதிசேஷனுடைய மடியிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், வைகுண்டநாத பெருமாள் குடியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் 6 கிரகங்கள் ஒன்று சேருகின்றன. இதனால் எந்தெந்த கிரகம் ஒன்று சேருது? முதல்ல சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி, புதன், ராகு. இப்போ 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. யார்? செவ்வாய், கேது, குரு. இவங்க 3 பேர் தான் வெளியில் இருக்காங்க. மீதி 6 பேர் ஒரே இடத்துல இருக்கிறாங்க 3 நாட்கள். இது எப்போ தெரியுமா நிகழுது? மார்ச் மாதம் 29ஆம் தேதி காலையில் இருந்து மார்ச் 29, மார்ச் 30, மார்ச் 31. மார்ச் 29 முதல் 31 வரை தொடர்ந்து 3 நாட்கள் இந்த அதிசயம் நிகழ்கிறது வான்மண்டலத்தில். அப்போ இந்த 6 கிரக சேர்க்கையால் ஏதேனும் அதிசயங்கள் நிகழ்ந்து விடுமா? அல்லது இந்த 6 கிரக சேர்க்கையால் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு, ஒரு அதிர்ஷ்டம், நிகழ்வு என்பது சொல்ல ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா மாச பலன்கள் பார்க்குறோம், வார பலன்கள் பார்க்குறோம், தினசரி பலன்கள் பார்க்குறோம், வருட பலன்கள் பார்க்குறோம், பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். இவ்வளோ பலன்களையும் பார்த்து அதிலெல்லாம் நடக்காத ஒரு விஷயம். எல்லா பலனும் பார்த்துட்டேன் சாமி, எனக்கு இந்த கடன் ஓயவே இல்லை, எல்லா பலனும் பார்த்துட்டு கேட்டுட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, எல்லா பலனும் பார்த்துட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, எல்லா பலனும் பார்த்துட்டேன் கேட்டுட்டேன், எனக்கு தொழில் செட் ஆகலை, நாளைக்கு வீடு விற்க போது காப்பாற்ற முடியல. அப்போது ஏதாலும் நடக்காத மாத பலன்களால், வருட பலன்களால், பயிற்சிகளால் நடக்காத ஒரு சில விஷயங்கள். சனி பயிற்சி நடக்க போது, குரு பயிற்சி நடக்க போது, ராகு கேது பயிற்சி நடக்க போது. இந்த பெயர்ச்சிகளில் எல்லாம் நடக்காத ஒரு சில விஷயங்கள்
லட்சத்தில் ஒரு 10 பேருக்கு அல்லது 1000ல் ஒரு 100 பேருக்கு, லட்சத்தில் 1000 பேருக்கு நிச்சயமா இந்த 6 கிரக சேர்க்கையினால் குருட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இது ஒரு மிராக்கலுக்கான டைம். இது ஒரு மிராக்கலுக்கான டைம். காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கு 2க்கு 7க்கு உடையவன், காலபுருஷனுக்கு 3க்கும் 6க்கும் உடையவன், காலபுருஷனுக்கு 10 11க்கு உடையவன். அப்போ எத்தனை பாவங்கள் அங்கே சேருது பாருங்க. 2 6 2 7 2 3 5 6 7 10 11. அப்போ இந்த பாவங்கள் எல்லாம் ஒரே இடத்துல சேருகின்ற பொழுது, அதுவும் யார்கிட்ட? குருவுடைய வீட்டில் அற்புதமான முறையில் இந்த 6 கிரக சேர்க்கை வேலை செய்ய போது உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு விஷயம் நடக்குமா அப்படிங்கிறத பார்த்து விடலாம். வாருங்கள். மீன ராசி அன்பர்களே, 6 கிரக சேர்க்கை உங்கள் ராசியில் தான் இந்த கிரக சேர்க்கையே நடக்குது. இப்போ தான் 7.5 சனியில் முக்கியமான ஒரு பார்ட் ஜென்ம சனி ஆரம்பம். எல்லா மீனராசி அன்பர்களும் அலண்டு போயிருக்காங்க. சனி பகவான் உள்ள வரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் அவங்கங்க தந்தி கொடுத்தா மாதிரி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி எல்லாருக்கும் இன்டிமேஷன் போயிடுச்சு. எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள். கனவுல போய் மிரட்டுறது, பாம்பு வரா மாதிரி, யாருக்குள்ளேயே போய் சண்டை போடுற மாதிரி, காலன் வரா மாதிரி, காவல்துறை வரா மாதிரி, இதெல்லாம் மீன ராசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஜென்ம சனி ஆரம்பிக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சனி தொடங்கும் போதே 6 கிரக சேர்க்கையில் ஆரம்பிக்குது. எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கோங்க, தனித்த சனிக்கு வலு அதிகம். சனி பகவான் தனித்து இருப்பாரே ஆனால் அவர் எப்போதுமே அவருக்கு பலம் அதிகம். தனித்த சனிக்கு பலம் அதிகம். தனித்த குருக்கு பலம் குறைவு. குருவோட யாராவது 2 பேரும் உட்காந்துருந்தால் தான் அவருக்கு பேசுவார். சனிக்கு யாருமே இருக்கக்கூடாது. அப்போது இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி தொடங்கக்கூடிய முக்கியமான ஒரு தருணம். ஆனால் நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் எனதருமை மீனராசி அன்பர்களே. ஜென்மாந்திரத்தில் ஒரு பூர்வ புண்ணியம் ஏதோ உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக பெண்கள், குடும்ப பெண்கள், 2 பசங்க இருக்காங்க சாமி, காப்பாற்றப்படுவீர்கள், கவலை வேண்டாம், கடவுள் துணை இருப்பார். பெண்களுக்கு கடவுள் துணை இருப்பார். அப்போது இந்த ஜென்ம சனி தொடங்கும் போதே 6 கிரகங்கள் ஒன்று சேர்ந்துக்குது. சனிக்கு வலு குறைவு. சனி பகவானுக்கு வலிமை குறைஞ்சு போயிடும். அவர் என்ன ஒரு வேகமாக காற்று உள்ள வரும்போது ஒரு 6 லேயரை தடுத்தா எப்படி இருக்கும்? கடைசியில் அந்த வீட்டுக்கு காற்று வர்றதுக்குள்ளே புஷ்ஷுன்னு ஆகிடும். அதை போல் நடக்க இருக்கின்ற, ஆனால் அடுத்து இருக்கின்ற ஒரு 2.5 வருஷ காலம், 30 மாத காலம் என்னெல்லாம் இந்த ஜென்மசனியுடைய தாக்கம் இருக்குமோ அந்த ஜென்மசனியுடைய தாக்கம் வெகுவாக குறையும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அப்போ ராசிக்கு லாபஸ்தான அதிபதி சனி பகவான், 6ஆம் அதிபதி சூரியன், 4-7 புதன், 3-8 சுக்கிரன், 5ஆம் அதிபதி சந்திரன். அப்போ மேக்சிமம் என்னென்ன பாவங்கள்லாம் 11 12 சம்மந்தப்பட்டு போச்சு. அதே போல் சுக்கிரனுக்கு 2 வீடு, 3-8, புதனுக்கு 2 வீடு, 4-7. இப்போ 12 பாவங்களில் 4 பாவங்கள் தான் வெளியில் இருக்குது. மீதி 8 பாவ அதிபதிகள்
உங்கள் ராசியில் உட்கார்ந்து இருக்கிற காரணத்தினால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே, இந்த 3 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு ப்ரீ பிளான் செய்து முன்கூட்டியே திட்டமிட்டு அது நடப்பதற்கு சாமி எனக்கு இது நடக்குமா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரீ பிளானோட ஒரு முயற்சி எடுப்பீர்களேயானால் நிச்சயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கைகூடும், வெற்றி கிட்டும். எனதருமை மீன ராசி அன்பர்களே, குறிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் இருந்திருக்கும். இடமாற்றங்கள் இருந்திருக்கலாம், ஜாப் சேஞ்ச் இருக்கலாம், வேலை போயிருக்கலாம். 48 வயசு, 44 வயசு, 46 வயசில் நிறைய ஆண்களுக்கு 58 வயசு, 54 வயசு வேலை போயிடுது. அப்போது அந்த மாதிரி வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மீனராசி என்பர்களே, இந்த 6 கிரக சேர்க்கையால் வேலை கிடைக்கும். வேலையில் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் உயர் அதிகாரிகளால், என் பாஸ் என்ற சரியாக பேசலை, என்னுடைய டீம் லீடர் மேனேஜர் என்ன சரியாக ரிப்போர்ட் பண்ணல, ஏன்னா ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு கார்னர் பண்ணுறாங்க, ஒரு டேமேஜ் பண்ணுற நேமை டேமேஜ் பண்ணுறாங்க, ஸ்பாயில் பண்ணுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே. அப்போது 6 கிரக சேர்க்கை மீன ராசிக்கு அற்புதம். அப்போது இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த 6 கிரக சேர்க்கை அற்புதமான பல அதிசயங்களை நிகழ்த்துகிறது. உங்களுடைய கேள்விகள் என்ன, உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.